அனைவருக்கும் வணக்கம். சற்று வெளியாக அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டை நெருங்கும் திட்வா புயல் எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அப்படிதான் பிரீஃபா பார்க்க போறோம். நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் சென்னைக்கு தெற்கே 430 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இதை பற்றி சொல்லும்போது வானிலை மையம் அறிவித்தபடி இது கடலோர பகுதியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில நகர்ந்து வடக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரையொற்றி அதாவது நவம்பர் 30 அதிகாலை அடையக்கூடும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா அதனால எந்தெந்த மாவட்டம் ரெட் அலர்ட் விட போகிறாங்கன்னா, புயல் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது இன்று நவம்பர் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில், புதுச்சேரி ஆங்கங்கே கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மற்றும் அதன் அப்புறம் மற்றும் பார்த்தீங்கன்னா காரைக்காலில் ஒரு சில இடத்துல கனமழை மீதும் பெய்யலாம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. நவம்பர் 30ஆம் தேதி எந்த மாவட்டம் சொல்லியிருக்காங்கன்னா திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் சில பகுதிகளில் கனமழை முதல் அதாவது மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக மற்றும் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் சில பகுதிகளில் கனமழை முதல் மிதமான மழைக்கு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 1ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆங்கெங்கும் கனமழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் டிசம்பர் 1 வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற மழை பற்றிய வானிலை பற்றிய கூடுதல் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.